ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோன்னா, இப்போ வந்து விநாயகர் சதுர்த்தி வருது. அதனால் வந்து பிள்ளையார் வந்து எப்படி பண்ணலாம் வீட்டிலையே அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இது வந்து மஞ்சள் பிள்ளையார் அது மாதிரி பண்ணலாம். நான் வந்து க்ளேயில் பண்ணி காட்டுறேன். ஏன்னா விநாயகர் சதுர்த்தி அன்னைக்கு மஞ்சளில் பண்ணிப்பேன். இப்போ வந்துட்டு ஏன்னா இப்போ எடுத்து வீடியோக்காக எடுத்தால் மஞ்சள் வந்து வேஸ்ட் ஆகிடும், அதுக்காக பார்க்குறேன். நீங்கள் வந்து மஞ்சளும் அதில் வந்து பச்சரிசி மாவும் கலந்துட்டு நம்ம வந்து செய்யலாம். ரொம்ப நல்லாவே வரும். நம்ம வந்து என்ன சைஸுக்கு வேணுமோ அந்த சைஸுக்கு வந்து நம்ம நல்லா மாவு அந்த மஞ்சளில் வந்துட்டு பச்சை கற்பூரம், அப்புறம் வந்து ரோஸ் வாட்டர், ஜவ்வாது இதெல்லாம் கலந்துக்கிட்டோன்னா நல்ல வாசமாக இருக்கும். ரொம்ப இதுவாக அதாவது சூப்பராக இருக்கும். அது வந்து ரொம்ப பாசிட்டிவ் எனர்ஜி கொடுக்கும். ஃபஸ்ட்டு நான் செய்கிற மாதிரியே இந்த வீடியோ ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா நீங்களும் ஈஸியாகவே பண்ணலாம். இதுவே நம்ம வந்து ஒரு கிராமத்தில் இருக்கோன்னா மண் எடுத்து நம்ம பிள்ளையார் செய்யலாம். எப்படி எந்த மண் எடுத்து யூஸ் பண்ணலான்னா, வயலில் போயிட்டு இந்த நண்டு வந்து வலை கட்டியிருக்கும். அது வந்து மண்ணை வந்து வெளியில் தள்ளி வச்சுருக்கும். அது ஃப்ரெஷ்ஷாக அன்னைக்கு எடுத்த அந்த மண் தள்ளியிருக்கும். அந்த மண்ணை எடுத்து நம்ம பண்ணும்போது சூப்பராக வருங்க அது. ஆனால் சிட்டியில் அதுமாரி கிடைக்காது. அதனால் வந்துட்டு நம்ம வந்து மஞ்சள் பிள்ளையார் வந்துட்டு எப்பொழுதுமே ஒரு மாதிரி குமுக்கமாக எடுத்து பிடிச்சி வைப்போம். ஒரு பிடி எடுத்து நம்ம அதுமாரி செய்யாமல் நம்ம வந்து பிள்ளையார் மாதிரியே செய்யலாம். ரொம்ப ஈஸி தான். ஒரு 3 பால் சைஸ் மட்டும் பண்ணிவிட்டு நான் செய்கிற மாதிரி வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். ரொம்ப சூப்பராக ஈஸியாகவே பண்ணிடலாம். இப்போ நம்ம கையாலே பண்ணி செய்யும்போது இன்னும் நமக்கு வந்து ஸ்பெஷலாக தான் இருக்கும். அந்த டே வந்து இப்போ நம்ம பண்ண வேணாம், வீட்டில் நம்ம குட்டீஸ் இருந்தாங்கன்னா குட்டீஸ்கிட்ட கொடுத்து அவங்களே பண்ண சொல்லலாம். அவங்க இதெல்லாம் வந்து ரொம்ப ஆக்டிவாக சூப்பராகவே பண்ணுவாங்க. வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே வந்து நல்லாவே தெரியும். இந்த வீடியோ ஃபஸ்ட் டைம் என்னோடய சேனலுக்கு வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி அப்படியே லைக் போடுங்க. லைக் போட்டிங்கன்னா எனக்கு ரொம்ப ரெக்கமெண்டேஷன்லாம் கிடைக்கும் இந்த வீடியோவுக்கு. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், உங்களுக்கே புரியும். ரொம்ப ரொம்ப ஈஸி தான், ரொம்ப கஷ்டமான இதெல்லாம் கிடையாது. இப்போ நான் பண்ணுற மாதிரி பண்ணிங்கன்னா உங்களுக்கு தெரியும். யாரெல்லாம் இதை மாதிரி வந்து வீட்டிலையே நீங்களே பிள்ளையார் செஞ்சு பண்ணுவீங்க அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். இன்னொன்று சொல்கிறேங்க, எங்கள் கிராமத்துலலாம் வந்து விநாயகர் சதுர்த்திக்கெலாம் வந்து இதேமாதிரி வீட்டில் வந்து மண் பிள்ளையார்லாம் வாங்கி வச்சு சாமி கும்பிட்ற பழக்கமே கிடையாது. இப்போ ஆனால் வந்துட்டு கோவில் வாசலில் வந்து பெரிய பிள்ளையார் வந்து செய்கிறாங்க. ஊர் பசங்கள்லாம் வந்துட்டு இப்போ கிளம்பி இருக்கிற பசங்கள்லாம் வந்துட்டு காசு போட்டு ஊரில் வசூல் பண்ணி அந்த விநாயகரை வந்துட்டு ரெடி பண்ணி வச்சு 3 நாள் பூஜைலாம் பண்ணி எங்கள் பக்கத்தில் இருக்கிற கோவில் குளத்துலேயே வந்து கரைச்சிருவாங்க. ஆனால் இங்கே சிட்டியில் வந்து தாங்க நானே ஃபஸ்ட் டைம் வந்து பார்த்தேன். இது மாதிரி மண் பிள்ளையார் வாங்கிட்டு வந்து வீட்டில் வச்சு 3 நாள் அதுக்கு நல்லா நெய்வேத்தியெல்லாம் படைச்சு 3 நாள் பூஜைலாம் பண்ணி நம்ம கொண்டுட்டு போயிட்டு போகிறவங்க வந்துட்டு கடற்கரையில் போய்ட்டு நம்மளே வந்து கரைச்சிடலாம். அப்படி இல்லைன்னா ஸ்ட்ரீட்டு எண்டில் எல்லா இடத்துலையுமே வந்துட்டு ஒரு பெரிய பிள்ளையார் வச்சுருப்பாங்க. அங்கே போயிட்டு நம்ம உண்டியலில் காசு போட்டுட்டு நம்ம பிள்ளையாரை வந்து வச்சுட்டு வந்துடலாம். நம்ம இப்போ நான்வெஜ்லாம் சமைக்கணும் அப்படின்னு நினச்சோன்னா அன்றைக்கி ஒரு நாள் மட்டும் வந்துட்டு நம்ம வீட்டில் வச்சு சாமி கும்பிட்டுட்டு கொண்டுட்டு போய் வச்சிடலாம். இதுவே இல்லை 3 நாளும் வச்சு செய்கிறவங்களும் வந்து செய்யலாம். அது மாதிரி செய்கிற பழக்கம்லாம் எனக்கு இங்கே வந்தாங்க தெரியும். நம்மளால் இது மாதிரி சிலையெல்லாம் செஞ்சு படைக்கிற பழக்கம், மண் பிள்ளையார் வாங்கி வைக்கிற பழக்கம்லாம் இல்லைன்னா கூட நம்ம வீட்டில் எப்பொழுதும் வந்து விநாயகரோட திருவுருவப்படம் நம்ம பூஜை ரூமில் இருக்கும். அதை சுத்தம் பண்ணிவிட்டு அதுக்கு பூவு ஒரு சுண்டல் பண்ணி வச்சாலே போதும். இல்லைனா ஒரு கொழுக்கட்டை, அவ்வளோதான். அதை வச்சு நம்ம வந்து மனசார நல்ல மனசோடு நம்ம வேண்டினோம்னா கண்டிப்பாக நம்ம கடவுள் வந்து செய்வார். நம்ம வந்து யூடியூப் வீடியோலாம் பார்ப்போம், நிறைய அப்படி இப்படின்னு பண்ணுவாங்க. அதெல்லாம் பார்த்துட்டு ஐயோ நம்மளும் பண்ண முடியலையே அப்படின்னு நினச்சிட்டு கவலைலாம் பட்டுட்டு இருக்காதீங்க. நம்மளால் என்ன முடியுமோ அதை செய்யலாம். இப்போ வந்து நானே இந்த பிள்ளையார் வந்து செஞ்சேன்னா வீட்டில் க்ளே இருந்துச்சு, சரி இது மாதிரி செஞ்சு ஒரு வீடியோ போடலாமே அப்படின்னு சொல்லிட்டு போட்டேன். நான் ஆனால் மஞ்சள் பிள்ளையார் செய்வேன். இங்கே சிட்டியில் வந்ததுக்கப்புறம் நாங்களும் மண் பிள்ளையார் வாங்கி வச்சு சாமி கும்பிடுவோம். ஏன்னா பசங்களுக்கு வந்து அந்த பழக்கம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அதை வந்து நாங்கள் செய்வோம். ஆனால் எங்கள் கிராமத்துலலாம் இது செய்யவே மாட்டாங்க. கோவிலுக்கு போவோம் அன்றைக்கி. ஆனால் கோவிலுக்கு போயிட்டு சாமி கும்பிட்டுட்டு வருவோம். இதை மாதிரி நான் பண்ணிக்கிட்டே இருந்தேன். பசங்க டிஸ்டர்ப் பண்ணதுனால பிள்ளையாருக்கு வந்து நான் கை வைக்கிறதையே மறந்துட்டேங்க. அதனால் அடிஷ்னலாக அதை வச்சேன். அப்புறம் கொஞ்சம் கொலாப்ஸ் ஆகிட்டு இப்போ மாற்றி ஊற்றி பண்ணி கொஞ்சம் ஓரளவுக்கு விநாயகர் மாதிரி வந்துடுச்சுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக இப்படி இந்த எண்டில் பாருங்கள் கொஞ்சம் மாற்றம் இருக்கும். ஏன்னா திரும்ப கொஞ்சம் இது பண்ணேன்.
பிடிச்சிருந்துன்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுடைய ஃபீட்பேக்கையும் சொல்லுங்கள். ஏன்னா நான் மாற்றிப்பேன் நான். இது மாதிரி தாங்க பிள்ளையார்லாம் வந்துட்டு ரொம்ப ஈஸியாகவே பண்ணலாம். ஃபஸ்ட்டு பார்க்கும்போதெல்லாம் நமக்கு கஷ்டமாக இருக்கும். 2, 3 டைம் நம்ம செஞ்சு பார்த்தோன்னா ஈஸியாக வரும். நீங்கள் வெறும் மஞ்சள் எடுத்திங்கன்னா நிறைய இருக்கும். நீங்கள் அரிசி மாவும் மஞ்சளும் கலந்து அழகாக செய்யலாம். வாசத்துக்கு வந்து ஜவ்வாது, பச்சை கற்பூரம், அப்புறம் வந்துட்டு ரோஸ் வாட்ரு, பன்னீர் வந்து பூஜை ரூம் கண்டிப்பாக பூஜை ரூம் துடைக்கிறதுக்கு வந்து பன்னீர் வச்சுருப்போம் இல்லையா, அதை வச்சு நம்ம வந்து அழகாக சூப்பராக பண்ணலாம். இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். அப்படியே லைக் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வேறு என்ன சொல்கிறதுன்னு எனக்கும் தெரியல. ஏன்னா எனக்கும் பெருசாக இதை பற்றின புரிதல்லாம் கிடையாது. எப்பொழுதும் போல் வீட்டில் வந்து சுண்டல் செய்வோம். அப்புறம் வந்து பூ பழம்லாம் வாங்குவோம். வாங்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு இது பண்ணுவோம். 3 நாள் ஆனால் வீட்டில் வச்சுருப்போம். 3 நாள்னால் காலையில் கண்டிப்பாக 3 நாள் நம்ம வச்சுருந்தோன்னா பிள்ளைய வந்து நம்ம ஏதாவது வச்சு தான் படைக்கணும். ஒரு பால் காய்ச்சி வைக்கலாம். அப்புறம் வந்து சுண்டல் பண்ணி வைக்கலாம். வெண்பொங்கல் இது மாதிரி ஒரு சர்க்கரை, அச்சு வெல்லம்லாம் வீட்டில் என்ன இருக்கோ, முந்திரி, திராட்சை ஏதாவது ஒன்று வச்சுருப்போம் சாப்பிட்றதுக்கு. அதை வச்சு நம்ம வந்து நெய்வேத்தியம் வந்து படைக்கணும். வெறுசாக எம்டியாக நம்ம வந்து வச்சிடக்கூடாது. பிள்ளையார வந்து நம்ம பசியோடு போட்டு 3 நாள் வச்சுருந்து கொண்டுட்டு போய் நம்ம வைக்கக்கூடாதுங்க. அதனால் நம்ம வந்துட்டு அதை மட்டும் நம்புகிறோம். நம்பிக்கை வேணும்ல. இதெல்லாம் நடக்குமா நடக்காதாங்கிறத விட நம்ம அதெல்லாம் நம்புவோம். ஏன்னா எல்லோரும் சொல்லியிருக்காங்க. அப்படி நம்மளால் வச்சு படைக்க முடியலன்னா நம்ம வந்து ஃபஸ்ட் நாளே வீட்டில் வந்து சாமிலாம் கும்பிட்டுட்டு ஈவினிங்காக போயிட்டு பிள்ளையார் கோவிலில் போய் நம்ம வச்சுட்டு வந்துடலாம். அவ்வளோதான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இவ்வளோ நேரம் என்னோடய வீடியோ வந்து பொறுமையாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களுக்கு எல்லோருக்கும் நன்றி. அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.